بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. وما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم مكارم الأخلاق، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆ தினத்தன்று இங்கே அமர்ந்திருக்கும் மீதும் உலக மக்கள் அத்துணை நபர்கள் மீதும் என்றென்று நிரப்பமாக உண்டாகுமாக. ஆமீன். இறைவா, எதை எனக்கு கற்றுத்தந்தாயோ அதை தவிர வேறு எந்த ஞானமும் எனக்கு இல்லை என்பதை ஆரம்பப்படுத்தியவனாக, உங்களுடைய துஆவையும் ஆதரவைத்தவனாக எனது ஜும்ஆவை நான் ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அற்புதமான, ஒரு அருமையான ஒரு மாதம். நாம் எல்லோரும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்ததற்குண்டான நோக்கம், அவர்கள் இந்த உலகத்திற்கு பிறந்து இந்த உலகத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதித்த பல அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் நாம் பார்த்து வந்தோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்தார்களோ, தன்னுடைய தோழர்களுக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்களோ, இன்னும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களும் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்த்து வந்தோம். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஹபீபான பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆனில் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகின்ற பொழுது, பெருமானாரை இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் பெருமானாரை பற்றி அறிமுகப்படுத்துகின்ற பொழுது, குர்ஆனில் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானாரை அறிமுகப்படுத்துவான். வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று அறிமுகப்படுத்துகிறான். அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல் என்று எல்லாம் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு எடுத்துரைக்கின்ற பொழுது, இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானாரை பற்றி அறிமுகப்படுத்துகின்ற பொழுது, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், லகத் கான லக்கும், உங்களுக்கு இருக்கிறது, ஃபீ ரசூலில்லாஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து, அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு நிகழ்வுகளில் இருந்தும் உங்களுக்கு இருக்கின்றது உஸ்வத்துல் ஹஸனா, ஒரு அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கு என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிமுகப்படுத்தினான். அதாவது ஒரு பிள்ளைகளுக்கு முன்மாதிரி என்றால் பெற்றோர்கள்,
ஒரு மாணவர்களுக்கு முன்மாதிரி என்றால் ஆசிரியர்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானாரை பற்றி சொல்கின்ற பொழுது இந்த உலகத்தில் யாராக வேண்டுமானால் இருக்கட்டும், அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. முஸ்லீம் அல்லாதவர்கள் யாராக இருக்கட்டும், எத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், குடும்பத்தில் உங்களுக்கு முன்மாதிரியா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வியாபாரத்தில் உங்களுக்கு முன்மாதிரியா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அரசியலில் ஒரு தலைவரில் உங்களுக்கு முன்மாதிரியா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மருத்துவத்தில் உங்களுக்கு முன்மாதிரியா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், விஞ்ஞானத்தில் உங்களுக்கு முன்மாதிரியா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த உலகத்தில் என்னென்ன துறைகள் எல்லாம் இருக்கின்றதோ அனைத்து துறைகளுக்கும் எங்கள் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக இருப்பார்கள். இந்த உலகத்தில் எந்த துறையாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எந்த மனிதராக இருக்கட்டும், அவர் உயர்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர் வெள்ளை இனத்தவராக இருந்தாலும் சரி, கருப்பு இனத்தவராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் மனிதராக பிறந்துவிட்டால் அவர் யாராக வேண்டுமானால் இருக்கட்டும், எந்த துறையை சார்ந்தவராக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் ஆக்கியிருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறார். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்களுக்கு நான் அழகிய முன்மாதிரியாக ஆக்கியிருக்கிறேன் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். அந்த வசனத்துல லக்கத் கான லக்கும், அந்த லக்கும் என்ற அந்த வார்த்தைக்கு இமாம்கள் பல விதமான விளக்கங்களை கொடுக்கின்றார்கள். அதில் இமாம் ஷஅராவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த லக்கும் என்ற அந்த வார்த்தைக்கு இமாம் ஷஅராவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் கொடுக்கின்ற பொழுது, லக்கும் என்றால் உங்களுக்கு என்ற அர்த்தத்தை கொடுக்கும். அந்த உங்களுக்கு அது முஸ்லிம்கள் மட்டும் எடுத்துக்கொள்கிறதா என்றால் அது அல்ல. இமாம் ஷஅராவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த லக்கும் உங்களுக்கு என்ற அந்த வார்த்தை உலகத்துள் உள்ள எல்லா மனிதர்களையும் உள்ளடக்கிய வார்த்தை என்பதாக இமாம்கள் சொல்லி தருகிறார்கள். அந்த லக்கும் என்பதற்கு மற்றொரு விளக்கத்தை கொடுக்கின்ற பொழுது, உங்களுக்கு என்றால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததற்கு பிறகு அந்த காலத்தில் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ, பெருமானார் பிறந்ததற்கு பிறகு கியாமத் நாள் வரை வரக்கூடிய மனிதர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை மட்டும் இந்த லக்கும் என்ற வார்த்தை எடுக்காது. மாறாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு பிறந்த மக்கள், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு வாழ்ந்த நபிமார்கள், 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள் அல்லவா, அவர்கள் எல்லோருக்கும், அந்த நபிமார்கள் எல்லோருக்கும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்பதாக இமாம்கள் அந்த லக்கும் என்ற வார்த்தைக்கு விளக்கம் கொடுப்பார்கள். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்ததற்கு பிறகு பெருமானாருக்கு முன்பு வாழ்ந்த நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, நீங்கள் எல்லோரும் உங்களை எப்படி ஒரு மக்கள் உங்களை பின்பற்றி வாழ்ந்தார்களோ, நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் எப்படி உங்களை நபியாக ஈமான் கொண்டு உங்களை ஏற்று வாழ்ந்தார்களோ அதே போன்று நீங்களும் இறுதியாக வரக்கூடிய முஹம்மது நபியை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அவருக்கு நான் இறங்கக்கூடிய குர்ஆன் ஷரீஃப் வஹீயை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அந்த வேதத்தை நீங்களும் ஈமான் கொள்ள வேண்டும். முஹம்மது நபியையும் நீங்கள் ஈமான் கொண்டு வாழ வேண்டும். அவருடைய ஷரீஅத் சட்டங்கள் என்ன எல்லாம் இருக்கின்றதோ அத்தனை சட்டங்களையும் நீங்களும் ஏற்று நடக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு வாழ்ந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மட்டும் முன்மாதிரி இல்லை, மாறாக பெருமானாருக்கு முன்பு வாழ்ந்த நபிமார்கள் எல்லோருக்கும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்மாதிரியாக திகழ்கின்றார்கள். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உஸ்வத்துல் ஹஸனா, அழகிய முன்மாதிரி என்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றார். அது மட்டும் இல்லாமல்
நபிமார்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதே அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும் தான். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லோரும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு நபிமாருடைய காலத்தில் ஒவ்வொரு மக்கள் வாழ்கின்ற பொழுது அந்த மக்கள் எல்லோரும் தனக்காக அனுப்பப்பட்ட நபியை அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நபியாக அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள் என்றால் நாம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும். ஆனால் மக்கா குறைஷிகள் காஃபிர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த மக்கா காஃபிர்கள் கேட்குறாங்க, அதாவது இறைவனிடம் இருந்து வரக்கூடிய ஒரு நபி ஏன் மனிதராக வரணும்? இறைவன்கிட்ட இருந்து ஒருத்தர் நபியாக வருகிறார் என்றால் அவர் ஏன் எங்களை போன்ற ஒரு மனிதராக அவர் ஏன் நபியாக தேர்ந்தெடுக்கப்படணும்? ஏன் ஒரு மலக்கை என்ன செய்யலாமே, நபியாக எங்களுக்கு அனுப்பப்படலாமே? ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதர்கள் என்றால் பாவம் செய்பவர்கள். இப்போ பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள்ல இருந்து ஒரு மனிதரை நபியாக தேர்வு செய்வதை விட எந்த ஒரு பாவம் செய்யாத ஒரு மலக்கை என்ன செய்யலாம், எங்களுக்கு நபியாக அனுப்பப்படலாமே என்பதாக மக்கா காஃபிர்கள் பெருமானார்ட்ட கேட்குறாங்க. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பதில் கொடுக்கும் விதமாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, லௌலா உன்சில அலைஹி மலக்குன், அதாவது ஒரு மலக்கை எங்களுக்கு நீங்கள் நபியாக என்ன செய்யப்பட்டு இருக்கலாம், அனுப்பப்பட்டு இருக்கலாம் என்பதாக மக்கா காஃபிர்கள் சொன்னார்கள். அந்த பதிலுக்கு, அந்த கேள்விக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அற்புதமான ஒரு பதில் சொல்வார். என்ன அப்படின்னா, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறார், நீங்கள் கேட்பதை போன்று, மக்கா காஃபிர்கள் கேட்பதை போன்று ஒரு மனிதரை நபியாக அனுப்பப்படுவதற்கு பதிலாக ஒரு மலக்கை நபியாக அனுப்பலாம் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். நீங்கள் கேட்பதை போன்று ஒரு மலக்கை நான் நபியாக அனுப்பினேன் என்றால், நீங்கள் கேட்பதை போன்று ஒரு மலக்கை நான் நபியாக உங்களுக்கு நான் அனுப்பினாலும் இந்த உலகத்திற்கு அவர்கள் இறக்குகின்ற பொழுது மனிதருடைய தோற்றத்தில் தான் நான் இறக்குவேன். நீங்கள் ஒரு மலக்கை நபியாக ஆக்கியிருக்கலாம்னு கேட்குறீங்க, ஆனால் அதே போன்று ஒரு மலக்கை நபியாக இந்த உலகத்திற்கு நான் அனுப்பினாலும் மனிதர்களுடைய அந்த தோற்றத்தில் தான் நான் அவர்களை அனுப்புவேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். ஏன் அப்படின்னா, இப்போ மலக்குகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியாக தேர்வு செய்து இந்த உலகத்திற்கு அவரை நபியாக அனுப்புனா அப்படின்னா அவங்க எப்படி வாழ்கிறாங்களோ அதே மாதிரி தான் நாமும் வாழணும். மலக்குமார்கள் திருமணம் செய்ய மாட்டாங்க, மலக்குமார்கள் உணவு சாப்பிட மாட்டாங்க, மலக்குமார்களுக்கு தண்ணீர் கலந்துவது கிடையாது, மலக்குமார்கள் கடை வீதியில் செல்வது என்பது கிடையாது. அப்போ மலக்குமார்கள் நபியாக அல்லாஹ் அனுப்புனா இது எதுவுமே அவங்க செய்ய மாட்டாங்க. இப்போ அவங்க நபியாக இருக்கும்போது நமக்கு முன்மாதிரி யாராக இருக்கணும், அந்த மலக்கு தான் இருக்கணும். இப்போ நமக்கு ஒரு முன்மாதிரியாக அந்த மலக்கு இருக்கும்போது அது மலக்கு எதையெல்லாம் செய்கிறாரோ அதைத்தான் நாமும் செய்யணும். இப்போ அது மலக்கு திருமணம் பண்ணாமல் இருக்காருன்னா நாமும் திருமணம் பண்ணாமல் இருக்கணும். அந்த மலக்கு சாப்பிடாமல் இருக்காருன்னா நாமும் சாப்பிடாமல் இருக்கணும். அந்த மலக்கு தண்ணீர் குடிக்காமல் இருக்காருன்னா நாமும் தண்ணீர் குடிக்காமல் இருக்கணும். அந்த மலக்கு வியாபாரம் சம்பந்தமான தொடர்பில் இல்லாமல் இருக்கிறார் என்றால் நாமளும் வியாபாரம் சம்பந்தமான தொடர்பில் இல்லாமல் தான் இருக்கணும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களிடம் இருந்து ஒரு மனிதரை நபியாக நான் தேர்வு செய்திருக்கிறேன். உங்களிடம் இருந்து மனிதர்களில் இருந்து ஒரு நபரை நான் நபியாக தேர்வு செய்கின்ற பொழுது அந்த நபி, நான் மனிதரிடமிருந்து தேர்வு செய்யப்பட்ட அந்த நபி திருமணம் முடித்தா நீங்களும் திருமணம் முடிப்பீங்க, அவர் சாப்பிட்டா நீங்களும் சாப்பிடுவீங்க, அவர் வியாபாரத்தில் தொடர்பு வைக்கின்ற பொழுது நீங்களும் வியாபாரத்தில் தொடர்பு வைப்பீங்க. அப்ப நான் ஒரு மனிதர்களில் இருந்து ஒரு நபரை நான் நபியாக தேர்வு செய்கின்ற பொழுது அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நீங்களும் செய்வீர்கள் என்பதற்காகத்தான் நான் மனிதர்களில் இருந்தே ஒரு மனிதரை நபியாக நான் தேர்வு செய்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காஃபிருடைய அந்த கேள்விக்கு அழகாக பதில் சொல்லுவாங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, உங்களுக்கு நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு உண்டான நோக்கம் என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்காக, இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு ஒரு ஆசிரியராகத்தான் நான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றேன். உங்களுக்கு ஒரு ஆசிரியராக, கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராகத்தான் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் என்பதாக, அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீர்படுத்துவதற்காக, உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்களை எப்படி அணுக வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக, உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீர்களோ அந்த செயலை எப்படி செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு ஆசிரியராக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அப்ப பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதன் நோக்கம் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்திக் கொள்வதற்காகத்தான். நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி இருக்குது. எந்த துறையை நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு அழகிய ஒரு முன்மாதிரி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நான் அமைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க. முன்மாதிரி என்றால் எப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில நடந்துக்கிட்டாங்க, தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நடந்துகிட்டார்களோ அதை வைத்துதான் நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியாக நாம் எடுக்க முடியும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சில சஹாபாக்களும் பயணம் போறாங்க. பயணத்தில் போயிட்டு இருக்கும்போது இடையில அவங்களுக்கு சஹாபாக்களுக்கு பசி ஏற்படுது. பசி ஏற்படும் சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நம்மகிட்ட ஒரு ஆடு இருக்கு, அந்த ஆட்டை நாம் அறுத்து நாம் சமைத்து நாம் என்ன செய்து கொள்ளலாம், நம்முடைய பசியை போக்கிக் கொள்ளலாம் என்பதாக சஹாபாக்கள் சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதற்கு அனுமதி தருகிறார்கள். அந்த ஆட்டை என்ன செய்யலாம், அறுக்கு உரித்து சமைக்கணும். அதுக்கு ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு பொறுப்பை எடுத்துக்கிறாங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ், நான் ஆட்டை அறுக்கக்கூடிய பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ், ஆட்டினுடைய தோலை உரிக்கக்கூடிய பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ், அந்த இறைச்சியை கழுவுவதற்காக நான் பொறுப்பை எடுத்துக்கிறேன். சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ், அந்த இறைச்சியை சமைப்பதற்குரிய அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் என்று ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க. என்னன்னா, நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்கிட்டீங்க, நீங்கள் சமைத்துக் கொள்வதற்காக, நீங்கள் தீ மூட்டுவதற்காக விறகுகளை எடுத்து சுமந்து நான் உங்களிடத்தில் வந்து கொடுக்கக்கூடிய பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவராக இருக்கிறாங்க. ஒரு தலைவர் என்றால் அவருக்கென்று ஒரு தனி கூடாரம் அமைத்து கொண்டு அந்த கூடாரத்தில் அவர் ஓய்வெடுக்க வேண்டும். உணவு சமைத்ததற்கு பிறகு முதலில் அந்த தலைவருக்கு உணவை பரிமாற வேண்டும் என்றுதான் ஒரு தலைவருடைய ஒரு சூழ்நிலை. ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவர் என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆட்சியினுடைய தலைவர் என்றால், ஒரு நாட்டினுடைய தலைவர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எங்கள் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். ஒரு நாட்டினுடைய தலைவர் எப்படி இருக்க வேண்டும், மக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். அதே போன்றுதான் இன்னொரு நிகழ்வில் வருகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில சஹாபாக்களும் அதே போன்று ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டும். பயணம் செய்வதற்கு சஹாபாக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, சஹாபாக்கள் அதிகமான நபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பயணம் செய்வதற்கு ஒட்டகம் குறைவாகத்தான் இருக்கு. பயணம் செய்வதற்கு ஒட்டகம் குறைவாக இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு ஒட்டகத்தில் 3 நபர்கள் பயணம் செய்யுங்கள். அதில் 3 நபர்கள் பயணம் செய்யுங்கள். 2 நபர்கள் ஒட்டகத்தில் அமர்ந்து வருகின்ற பொழுது ஒரு நபர் அந்த ஒட்டகத்தினுடைய கயிற்றை பிடித்து அந்த ஒட்டகத்தை இழுத்து செல்ல வேண்டும்.
இப்படி ஒவ்வொருவரும் மாறி மாறி என்ன செய்து கொள்ளுங்கள், பயணம் செய்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நானும் அலியும் மிக்தார் 3 பேரும் ஒரே ஒட்டகத்தில் என்னுடைய ஒட்டகத்தில் நாங்கள் பயணம் செய்து வருகிறோம் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் மிக்தார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தன்னுடைய ஒட்டகத்தின் மேல் அமர்த்தி வைத்து விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முதலில் ஒட்டகத்தில் அமர்கிறார்கள். மிக்தார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகத்தினுடைய கயிற்றை பிடித்து இழுத்து செல்கிறார்கள். சிறிது தூரம் சென்றதற்கு பிறகு மிக்தார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகத்தின் மேல் ஏறுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கீழே இறங்கி கயிற்றை பிடித்து செல்கிறார்கள். அதற்கு அடுத்து பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மேலே அமர வைத்து பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தினுடைய கயிற்றை பிடித்து இழுத்து செல்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் வேண்டும் என்றால் ஒட்டகத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள், நாங்கள் இருவர் மட்டும் மாறி மாறி நாங்கள் கீழே இறங்கிக் கொள்கிறோம் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதும் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலியே, நீங்கள் பெற வேண்டும் என்ற அந்த நன்மையை நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் எப்படி உங்களுக்கு நன்மை கொடுக்கின்றானோ அதே போன்று அல்லாஹ்விடமிருந்து நன்மை நீங்கள் எப்படி எதிர்பார்த்து இருக்கிறீர்களோ அதே போன்று நானும் இறைவனிடம் இருந்து நன்மைகளை எதிர்பார்த்து இருக்கின்றேன். நீங்கள் கீழே நடந்து செல்கின்ற பொழுது, நாங்கள் மேலே அமர்கின்ற பொழுது இறைவன் உங்களுக்கு நன்மையை கொடுத்தார். அதே போன்று நீங்கள் ஒட்டகத்தில் அமர்ந்து கொண்டு நான் கயிற்று இழுத்து செல்கின்ற பொழுது இறைவன் அதே நன்மை எனக்கும் கொடுப்பான். அந்த நன்மை நான் பெற்றுக்கொள்ள வேண்டாமா என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு தலைவர் என்றால் ஒரு நாட்டினுடைய தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகிய ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு முறையாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக இருப்பார்கள். அதே போன்று விஞ்ஞானத்திலும் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக இருந்தார்கள். அதாவது இன்று கிட்டத்தட்ட 200 வருட காலமாக ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. நிலாவில் வசிக்க முடியுமா என்ற ஒரு ஆராய்ச்சி. ஆனால் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலத்திலே சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லிவிட்டார், நபியே நாயகமே, இந்த உலகத்திற்கு நீங்கள் சவால் விட்டு சொல்லுங்கள், இந்த பூமியை தவிர வசிப்பதற்கு வேறு எந்த இடமும் சந்தர்ப்பம் கிடையாது. பூமியில் மட்டும்தான் வசிப்பதற்கு உண்டான எல்லா ஆற்றலும் இந்த பூமிக்கு மட்டும்தான் இருக்கின்றது. இந்த பூமியை தவிர வேறு எங்கே அவர்கள் வசிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களால் அந்த இடத்தில் வசிக்க முடியாது என்று நபியே நாயகமே, உலகத்திற்கு நீங்கள் சவால் விடுங்கள் என்பதால் அல்லாஹ் குர்ஆனில் கூறுவான். உங்களால் வானத்திற்கு சென்று ஆராய்ச்சி செய்வதற்கு உண்டான சக்தியை நான் கொடுத்திருக்கேன் என்று அல்லாஹ் சொல்வான். சூரத்துர் ரஹ்மான் அல்லாஹ் சொல்வான், யா மஅஷரல் ஜின்னி வல் இன்சி இன் இஸ்ததஅதும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி ஸமாவாதி வல் அர்தி ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். நீங்கள் பூமியிலும் வானத்திலும் நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் சென்று ஆராய்ச்சி செய்யுங்கள். அதற்குண்டான சக்தியையும் கல்வியையும் அறிவையும் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் உங்களால் செல்ல முடியுமே தவிர அதற்கு அடுத்து உங்களால் செல்ல வேண்டும் என்றால் என்னுடைய அனுமதி இல்லாமல் உங்களால் செல்ல முடியாது. நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் பூமியை நீங்கள் நோண்டி உள்ளே சென்றாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு வரைதான் உங்களால் உள்ளே செல்ல முடியும். அதற்கு அடுத்து நீங்கள் சென்றீர்கள் என்றால் உங்களுடைய உயிர் அந்த இடத்தில் போய்விடும். ஏனென்றால் பூமியை நாம் துளைவிட்டு உள்ளே செல்கின்ற பொழுது குறிப்பிட்ட ஒரு அளவு வரைக்கும் தான் நமக்கு உண்டான அந்த காற்று சுவாசிக்கக்கூடிய அந்த தன்மைகள் எல்லாம் இருக்கும். அதை தாண்டி நாம் செல்கின்ற பொழுது அந்த காற்று என்பது நமக்கு கிடைக்காது. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், யா மஅஷரல் ஜின்னி வல் இன்ஸ். அதாவது இந்த பூமியிலும் வானத்திலும் நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் ஆராய்ச்சி செய்யுங்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் உங்களால் ஆராய்ச்சி செய்ய முடியும். உங்களால் அந்த இடத்தை ஆராய்ச்சி செய்ய முடியுமே தவிர அந்த இடத்தில் உங்களால் எந்த ஒரு சூழ்நிலையும் வாழ முடியாது. பூமியில் நீங்கள் எப்படி சந்தோஷமாக வாழ்கிறீர்களோ, பூமியில் நீங்கள் எப்படி நிம்மதியாக வாழ்கிறீர்களோ, அதே போன்று உங்களால் வானத்தில் நிலவுக்கு நீங்கள் சென்றாலும் சரி, பூமியில் நீங்கள் ஆழமான பகுதிக்கு சென்றாலும் சரி, அந்த இடத்தில் பூமியில் வாழ்வதை போன்று உங்களால் வாழ முடியாது. நிலாவிற்கு நீங்கள் ஆராய்ச்சி செய்வதற்கு சென்றாலும் கூட உங்களை சுற்றி, உங்களுடைய உடம்பை சுற்றி நீங்கள் ஒரு ஆடை அணிந்துவிட்டு தான் செல்ல முடியும்.
அந்த ஆடையை அங்கே போய் நீ கழட்டி விட்டாலும் உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது. அதைத்தான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் குர்ஆனில் கூறிய நபியே நாயகமே, இந்த உலகத்திற்கு நீங்கள் சவால் விட்டு சொல்லுங்கள், இந்த உலகத்தை இந்த பூமியை தவிர மற்ற இடத்தில் அவர்கள் எங்கே வசிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் அந்த இடத்தில் அவர்களால் வசிக்க முடியாது என்று நபியே நீங்கள் சவால் விடுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுவார். அப்ப பூமி தான் வசிப்பதற்குண்டான தகுதியான ஒரு இடமாக இருக்கின்றது. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற விஞ்ஞானத்திலும் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் பல இடங்களில் அறிமுகப்படுத்துவான். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். அத்யுல்லாஹ் வ அத்யுர் ரசூல் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துவான். இதை எல்லாவற்றையும் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளடக்கியவர்களாக லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இருந்து ஒவ்வொரு நிகழ்வுகளும் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரியாக நான் ஆக்கியிருக்கிறேன் என்பதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்தமாக உள்ளடக்கி ஒரே வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டான். அது கண்ணியமானவர்களே, நமக்கு ஒரு துறை நமக்கு சந்தேகமா, அதுக்கு நாம் பெருமானுடைய வாழ்க்கையில் அந்த துறை சம்பந்தமாக நாம் எடுத்து பார்த்தாலே போதும், நம்மளுடைய துறைக்கு சம்பந்தமான கேள்விக்கு உண்டான பதில் பெருமானுடைய வாழ்க்கையில் கிடைத்துவிடும். அது கண்ணியமானவர்களே, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக நம்மளை உலக மக்கள் அனைவரும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.